வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான அவல் பாயாசம். இது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரையணும். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இது பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் எப்படி தூசி வரும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு லைட்டாக செவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை. இப்போ இது ரெண்டுமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம 1 கப் அவலை இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான அவல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெய்யிலேயே இந்த அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் இந்த அவல் வறுக்கிறனால இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவல் நல்லாவே வறுத்தாச்சு. இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்க்காமல் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். திக்கான பால் சேர்க்கும்போது இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டி வச்சா 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அவல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அவல் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாயாசம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாயாசம் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். இப்போ 1 கப்பு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது, ஆறின பிறகு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான அவல் பாயாசம். இந்த அவல் பாயாசம் உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான அவல் பாயாசம் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.